Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரே ஒரு நாள் 62வது நாள் விடுபட்டபடியினாலே அந்த வரிசையிலிருந்து கடந்த நாளில் 62 பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து 64 தொடர்ந்து மற்ற நாட்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாக தொடர்கிறது. இது இன்னைக்கு 65வது நாள். கர்த்தருடைய மகிமை 21வது அதிகாரத்துல தோப் என்ற இடத்திலே தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை சந்திக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 21, 22 ஆகிய அதிகாரங்களில் சவுலுக்கு பயந்து தாவீது இங்கும் அங்கும் பயந்து ஒளிந்து ஓடுவதையும் தேவன் பேரில் முழு விசுவாசம் வைக்க தவறிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை தன் உயிரை காப்பாற்றுவதற்காக தாவீது பொய் சொன்ன காரியத்தை எல்லாம் நாம் பார்க்க முடியும். பல ஆசாரியர்களுடைய மரணத்திற்கு காரணமாய் அமைந்து விட்டதையும் நாம் பார்க்க முடியும். வஞ்சகமான செயல்களை செய்ய தாவீது இடம் கொடுத்தபடியால் அந்த உயிரை காக்கவும் தன்னை பாதுகாக்கவும் ஆண்டவருக்கு நிபந்தனையின்றி அர்ப்பணிக்க தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் இருந்த ஏபோத்தை தரித்திருந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய 85 ஆசாரியர்களை அங்கே ஒரு மனிதன் தோவாக்கன் சொல்லக்கூடிய மனிதன் வெட்டி கொண்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் ஒருவேளை அவர்கள் மாசற்றவர்களாய் இருந்தாலும் சில சமயங்களிலே அநீதியை அனுபவித்து விடுவீர்கள். கர்த்தருடைய மீது உலகத்திலே ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு தொடர்ந்து தாவீது கேகிலாவை காப்பாற்றுவதை 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவித்த போது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறதற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். கர்த்தருடைய மகிமை உண்டாவார். தேவனாய் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர், யோசனையில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவார். அவரிடம் ஆலோசனை கேட்பது மிக சிறந்தவர். தாவீது அநேக நேரங்களிலே கர்த்தருடைய ஆலோசனையை கற்றுக்கொண்டபடியினாலே தாவீதுடைய காரியங்கள் அநேக காரியங்கள் ஜெயமாய் அமைந்திருந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கேயும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அங்கே ஒரு ஜெயம் எடுத்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. சவுல் தொடர்ந்து தாவீதை பின்தொடர்ந்த காரியத்தையும் தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் பட்டணத்துக்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. இதோ கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷனையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுத்தார்களோ என்று சொல்லி தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னபடினாலே அங்கிருந்து தப்பி
அங்கே தாவீது அங்கு என்கேதில் அரணிப்பான் இடங்களிலே போய் தங்குவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 24வது அதிகாரத்திலே தாவீது சவுலின் உயிரை தப்ப விடுவதை நாம் பார்க்கிறோம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது தாவீது என்கேதியில் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட போது இஸ்ரேல் அனைத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் மனுஷரையும் வரையாடுகளில் உள்ள கண்மலையின் மேல் தேடப் போனார். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழில் அடிக்க வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதில் சவுல் மறைந்திருந்த போது தாவீதின் கையிலே ஆண்டவர் சவுலை ஒப்புக் கொடுத்தார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சாவியின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டார். அதுக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் மனம் அடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலை நோக்கி, தாவீது, என் தகப்பனை பாரும், என் கையில் அடிக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்லி சவுலுக்கு சொன்னபோது, சவுல் அங்கே தாவீது இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னபோது, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தே என்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன் என்று சொல்லி இங்கே தாவீதுக்கு சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சவுல் ராஜாவை தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தும் சவுல் ராஜா பரிசுத்தாவினால் ஒருவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர், ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போயிருக்கலாம், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கலாம். ஆனாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அங்கே தாவீது அந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சவுலை கொண்டு போடாமல் அங்கே ஆண்டோடைய கையில ஒப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தாவீதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் உண்டு, அதே நேரத்தில் உள்ள எச்சரிப்புகளும் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து தியானித்து சர்வ தேவனுடைய விசேஷ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மகிமையின் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.